நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க. செயல்களில் காலம் தாழ்த்தாமல் ஈடுபட்டு முயல்கிறவர்களுக்கு தாமாகவே வெற்றிகள் வந்து குவிந்துவிடும். வினாக்கள் விடைகள் வினாயன் 259, வினாயன் 260 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 261 மாண்புமிகு உறுப்பினர் VP கந்தசாமி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டும். உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டும். 3 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உங்களை பேச வாய்ப்பு தாரேன். நீங்க கொஸ்டின் அவர் முடியட்டு, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்காக போதிய அறைகள் உள்ளது. மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய நேரத்தில் அதை தொந்தரவு பண்ணாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்ட ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது. மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது. கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாளிகைக்கு 27 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. கனியூரிலிருந்து ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு 22 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவையிலிருந்து கனியூர் செல்ல 26 கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்புவதற்கு அவசியம் இல்லை என்று இந்த அரசு கருதுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எங்கள் பொதுச் செயலாளர் பெங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி, எங்களுடைய கொடான SP வேலுமணி அவர்களையும் வணங்கி, அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சூலூர் தொகுதியில் 37 ஊராட்சிகள், 6 பேராட்சி, ஒரு நகராட்சி உள்ளன. சுல்தான்பேட்டை, சூலூர் 2 ஒன்றியங்கள் உள்ளன. மருத்துவமனை, கல்லூரி, தொழிற்சாலைகள், நீதிமன்றம் என்ற பல அரசு கட்டடங்கள் இருக்கிறது. நிறைய பகுதிகள். எனவே அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வரும்பொழுது போதிய இடவசதி இல்லை. எனவே கோவையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர் பேராட்சியில் ஒரு ஆய்வு மாளிகை அமைத்துக் கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல 234 தொகுதினா எல்லா தொகுதியிலும் கட்டுவதற்கு நிதி போதுமான அளவுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் VP கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பத்தம்பட்டி நகராட்சியில் கடந்த 6 மாத காலமாக பேரூராட்சி கட்டடத்தில் பத்திர பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது. மிகவும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதி. வாரச்சந்தை, மருத்துவமனை, வரும் மக்களுக்கு வாகனம் நிறுத்தவும் உட்காரவும் போதிய இடவசதி இல்லை. எனவே கரும்பத்தம்பட்டியில் காச எண் 457 நம்பர் காலையில் சுமார் 1.84 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களது பொதுச்செயலாளர் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம சாந்தா சில்க்ஸ்ல ஸ்டார்டிங் ரூபீஸ் 300 ல இருந்து கலெக்ஷன்ஸ் இருக்கு. பர்ச்சேசிங் அமௌண்ட் பொறுத்து கிஃப்ட்ஸும் இருக்கு. ஆகா ஷாப் லக்ஸூரியஸா இருக்கலாம், பட் நிறைய கலெக்ஷன்ஸ் பட்ஜெட்லயும் இருக்கு. வாங்க விசிட் பண்ணி பாருங்க.